ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தோட இரண்டாவது பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தீவிரவாத தேசியவாதிகளை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. வாஞ்சிநாதனோட பேர் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற தீவிரவாத தேசியவாதிகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ பாலகங்காதர திலகரை பின்பற்றிய தீவிரவாதிகள் எல்லாருமே என்ன சொன்னாங்க? தீவிரவாதிகள்னு அழைச்சாங்க. பாலகங்காதர திலகரை பின்பற்றிய அனைத்து தேசியவாதிகளும் தீவிரவாத தேசியவாதிகள். தீவிரவாதிகள்னா இப்ப இருக்கிற டெரரிஸ்ட் இல்ல, தீவிர தேசியவாதிகள். சரிங்களா? ஸோ சேலம் விஜயராகவாச்சாரியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ராஜாஜியே இவரோட பாசறையில் பயிற்சி பெற்றவர் தான். தேசிய அரசியல்னு வரும்போது ராஜாஜி, தேசிய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல்னா ராஜாஜி எந்த அளவுக்கு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அரசியல் சாணக்கியர், முதல் பாரத ரத்னா ராஜாஜி தான். சரிங்களா? அவரே இவரோட சிஷியர் தான். ஸோ 1882 சேலம் கலவர வழக்கில் சிறை சென்று திரும்பி விடுதலை ஆனதுக்கு அப்புறம் தான் சேலம் விஜயராகவாச்சாரியர் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுறாரு. தென்னிந்தியாவின் சிங்கம், சேலத்தின் வீரன், இந்த மாதிரிலாம் அவரை வந்து அழைக்கிறாங்க. தேசிய காங்கிரஸ்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தவர். காந்தியோட ரொம்ப நெருக்கம். காந்தியோட இணைந்து சத்தியாகிரக முறையை வழிமொழிந்தவர் இவர் தான். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தை உள்ள கொண்டு வரும்போது அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவரே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் விஜயராகவாச்சாரி தான். சரிங்களா? சேலத்தை தென்னாட்டின் பூனா என கருதி கொண்டு திலகரை தமிழ்நாட்டு தீவிரவாதிகளாக செயல்பட்டனர். சரிங்களா? அதாவது திலகர் இருந்தது பூனா, மகாராஷ்டிரா. ஸோ சேலம் தான் தென்னாட்டாவோட பூனா அப்படின்னு சொல்லி திலகரை மையமாக கொண்டு தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் சேலத்திலிருந்து செயல்பட்டனர். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பாக்ஸ் ஐட்டம் பார்த்தோம், தமிழ்நாட்டில் ஃபேமஸான மிதவாதிகள், அது மாதிரி தமிழ்நாட்டில் ஃபேமஸான தீவிரவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா TM நாயர், இவர் ஆல்ரெடி நீதி கட்சியில் வருவார். கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சரிங்களா? ராமசாமி ஐயங்கார், ரங்காச்சாரி. சரிங்களா? கொள்கை வதியில இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப முக்கியமான தீவிரவாதிகள். சரியா? ஆக்டிவிட்டியா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு தீவிர தேசியவாதிகள்னு வரும்போது நம்ம வாஞ்சிநாதனை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரை விட்டுட்டு அந்த ஹிஸ்டரியை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ தூத்துக்குடியில் சுதேசி முயற்சிகள் பயங்கரமாக அடக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுதேசி தலைவர்கள், சுதேசி இயக்க தலைவர்கள் வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டது. அங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருந்த இளைஞர்களிடையே மிகப்பெரிய அளவு கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ திருநெல்வேலி நிகழ்வுக்கு பழி வாங்கணும். சரியா? ஸோ இந்த திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்க தலைவர்கள் கைது செய்ததை எதிர்த்து இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும்போது பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை குறித்து தொடர்ந்து செய்தி வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத மாதா இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியத்துவம் பெறுது. பாரத மாதா இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய அமைப்பு உருவாக்குறாரு. அதோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத மாதா சங்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய TNPSC தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதோட நோக்கம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங்கோட இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்க ஒரு இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படிங்கிறத உருவாக்கி ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் நாட்டுப்பட்ட உணர்வை மக்கள்கிட்ட தூண்டலான்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட, இதுலேயும் நாம் தான் ஃபஸ்ட்டு, அதோட கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் நாம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த அமைப்போட நோக்கமும் அதுதான், ஆங்கிலேயர்களை கொண்டு அதன் மூலமாக நாட்டுப்பற்றை தோன்றுவது. சரிங்களா? ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் படுகொலை ஒரு முக்கியத்துவம் பெறுது. அந்த ஆஷ் படுகொலை நிகழ்த்தியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான், வாஞ்சிநாதன். ரொம்ப சின்ன வயசுங்க, அவர் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 20-22 வயசு. 1880 வந்து பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் அரசோட ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறாரு. அவர் அங்கே அந்த திருவிதாங்கூர் அரசில் இருக்கிற புனலூரில் தான் வேலை செய்கிறார். அப்போ திருவிதாங்கூர் அரசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலோட சேர்ந்து இருக்கும். ஸோ திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயிலெலாம் பக்கமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த திருவிதாங்கூர் அரசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றிருக்காரு ஒரு வனத்துறையில் காவலராக. சரிங்களா? ஸோ அவரு தான் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்ட கலெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக்கொள்கிறாரு. அதுக்கு பயன்படுத்திய துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிங் அப்படிங்கிற ஒரு கைத்துப்பாக்கி. அந்த கைத்துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவதற்கு வாஞ்சிநாதனுக்கு பயிற்சியை கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வ.வே.சு. சுப்பிரமணிய ஐயர். அவரை பற்றி நம்ம படிப்போம். பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்க்கறதுக்கோசரம் இவர் போகும்போது ஆல்ரெடி அங்கே
பாண்டிச்சேரியில், ஏன்னா பாரதியார் காலகட்டத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாத தேசியவாதிகளின் புகலிடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. அங்கே இவர் போகும்போது அங்கே அவரும் க்ளோஸ், நீலகண்ட பிரம்மச்சாரியும் வாவேசு ஐயரும் க்ளோஸுங்கும் போது வாவேசு ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைத்துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணணும்னு வாஞ்சிநாதனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இதுவும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. எங்கே பயிற்சி கொடுக்கப்படுதுன்னா பாண்டிச்சேரியிலே தான். ஸோ திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஆஷ், சரிங்களா, WR ஆஷ்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையிலேருந்து கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அவர் மனைவியோடு புறப்படும் போது அங்கே ஆஷ் அந்த ராபர்ட் ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1911 ஜூன் 17 மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் சுட்டுக் கொள்றாரு. அதுக்கு யூஸ் பண்ண துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிங் அப்படிங்கிற ஒரு பிஸ்டல், சரிங்களா. அவர் எங்கே போயிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக 2025 ஒரு தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. கொடைக்கானல் போகிறதுக்கோசரம் நெல்லை புகைவண்டி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார். அந்த சம்பவம் நடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1911 ஜூன் 17. எந்த ரயில்வே ஸ்டேஷனா? மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன், மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் அவர் சுட்ட கொன்னுட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தன்னைத்தானே சுட்டுட்டு செத்து போயிறாரு. ஒரு 21 வயசு பையங்க, ரொம்ப சின்ன வயசு, சரிங்களா. அந்த சுட்டு கொண்டதுக்கப்புறம் அவரோட பாக்கெட்டில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஸோ இந்த படுகொலையோட விளைவு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த எல்லா தீவிரவாதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் தலைமறைவாக இருக்காங்க. வாவே சுப்பிரமணிய ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, இன்னும் நிறைய பேர். ஸோ இவங்களோட இவர் நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி விசாரணையில் தெரிய வருது. அதை தொடர்ந்து அந்த தீவிரவாத தேசியவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய உளவு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, சரிங்களா. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாவேசு ஐயரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவரை பற்றி புத்தகத்தில் எங்கேயும் கொடுக்கல, ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆளுமை. இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரகணேஸ்வரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற மாதிரி வரும். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பாளி, பாரிஸ்டர் பட்டம் பெறதுக்கோசரம் லண்டன் போகிறாரு. லண்டன் போகிற இடத்துல தான் இவர் பயங்கரவாதியாக மாறுறாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லண்டனில் இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷை எதிர்த்து ஆயுதம் புரட்சியை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்த ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஹவுஸ். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தீவிரவாத தேசியவாதிகள் எல்லாத்துக்குமே பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஸோ பட்டம் பெற வந்த வாவேசு ஐயரை சுதந்திர வீரராக்கியது இந்தியா ஹவுஸ் தான். அங்கே அடிக்கடி போயிட்டு வரும்போது தான் தீவிர தேசியவாதி இயக்கியரான வீர சவார்கர், விநாயக் தாமோதர சவார்கர், ஆர்எஸ்எஸோட ஃபவுண்டரு, அவரோட தொடர்பு கிடைக்குது. அவரோட தொடர்பு மட்டும் இல்லை, ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா, TSS ராஜன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற தீவிர தேசியவாதிகள். இவங்க எல்லாத்தோட நட்பும் கிடைக்குது. ஸோ இந்தியா ஹவுஸில் அபினவ் பாரத் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக தாமோதர் சவார்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாரத மாதா சங்கம் மாதிரி தான். ஸோ அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கும்போது தான் இவருக்கு இன்னும் நிறைய பேர்த்தோட நட்பு கிடைக்குது. பிபின் சந்திரபாலு, ஆலா ஹரிதயாலு, மேடம் காமா, சரிங்களா. ஸோ லண்டனில் இருக்கும்போதே பாரதியாரோட இந்தியா பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சியூட்டும் கட்டுரைகள் அங்கேருந்து எழுதி அனுப்புகிறாரு. அதெல்லாம் வந்து இங்கே பாரதியாரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறாரு. பாரதியாரோட நெருக்கமான ஒரு நட்பில் இருந்தார், சரிங்களா. 1909 தசரா பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஹவுஸில் கொண்டாடுறாரு. தசரானா இந்த இது மாதிரி ஆயுத பூஜை மாதிரி, சரிங்களா. அதில் சிறப்பு விருந்தினராக காந்தியடிகளை வரவழைச்சு பேச வச்சிருக்காங்க. ஸோ வாவேசு ஐயரோட ரூம்மேட்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதன்லால் திங்கரா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1909 காலகட்டங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேயே ஆங்கில அதிகாரியான கர்னல் கர்சான் வில்லி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொன்னார். அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருந்துச்சு. அந்த மதன்லால் திங்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயரோட ரூம்மேட்டு, அவருக்கு அந்த துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சியை அளித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வாவேசு, சரிங்களா. அதே மாதிரி வீர சவார்கரோட இவருக்கு இருந்த பழக்கத்தின் காரணமாக வீர சவார்கர் எழுதிய 1857 முதலாவது சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு நூலை மராத்தியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து ஆங்கிலேயர்களின் தடையை மீறி உலகம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தியாக பணிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கிறாள், 1857 திரும்புகிறது அப்படிங்கிற துண்டு பிரசுரங்களுடன் கூடிய ஒரு பெட்டியை பாண்டிச்சேரிக்கு அனுப்புகிறார். இதோட இவர் நிற்கல. 1910 ரஷ்யாவுக்கு போகிறாரு. அங்கே வெடிகுண்டு தயாரிக்கிற முறையை கற்றுக்கிறாரு. அங்கேருந்து மறுபடியும் புதுச்சேரிக்கு வராரு. புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்தி சண்டை, துப்பாக்கி பயிற்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்மாலயத்திலும் கொடுக்குறாங்க.
ஸோ பாரத மாதா சங்கம், அபினவ் பாரத சங்கம், இந்தியா ஹவுஸு, தர்மாலயம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இவரே ஆரம்பித்த இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா தர்மாலயம். சரிங்களா? ஸோ புதுவையில் புகலிடமாக இருந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு அது ஒரு புகலிடம் இல்லையா? ஸோ அங்கே தான் நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்க்க சென்ற வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சியை இவர் அளித்தார். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ புதுச்சேரியில் இருக்கிற ஆங்கில உளவாதிகள் இவரை கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவருக்கும் இவர் மனைவியான பாக்கியலட்சுமி அம்மாவுக்கும் விசாரிக்கிறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு பல்வேறு துன்பங்களை கொடுக்கும்போது இவருக்கு மகாத்மா காந்தியை மறுபடியும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. வெளிநாட்டில் சந்திக்கிறார். சரிங்களா? வெளிநாட்டிலையோ பாண்டிச்சேரியிலையோ சந்திக்கும் போது அவரோட கை துப்பாக்கியை காந்திகிட்ட ஒப்படைச்சிட்டு அகிம்சைவாதியாக மாறுறார். முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாவேஸுக்கு பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவுக்கு திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியே கிடைக்குது. ஸோ 14 ஆண்டுகள் தான் பிறந்து வளர்ந்த வீட்டிலிருந்து வர முடியாமல் இந்தியர்களுக்கான போராட்டத்தை வாழ்வை அர்ப்பணித்த வாவேசு 1920 பொது மன்னிப்பு பெற்று திருச்சியில் இருக்கிற வரகநேருவி அக்ரகாரத்துக்கு இவர் வரார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமணர் தான். சரிங்களா? நிறைய பிராமணர்கள் மிதவாதிகளாக இல்லை, தீவிரவாதிகளாக இருந்திருக்காங்க. சரிங்களா? அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா வரகநேரி சுப்பிரமணிய ஐயர், வாவேசு ஐயர். சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதி ஆனாலும் அகிம்சைவாதியாக மாறினாலும் ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம சுதந்திரத்துக்கு போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸில் இணைகிறார். தமிழக காங்கிரஸில் ரொம்ப பெயர் பெற்ற ஒருவர். இவரை எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் விட்டு வெளியே வருவார். இந்த சேரன்மாதேவி குருகுலம் அப்படிங்கிறத நோட் பண்ணோம், நம்ம பார்த்தோம் இல்லையா? அங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு காட்டுறாங்கன்னு அது இவர் தான் நடத்திட்டு இருந்தார். சரியா? அதே மாதிரி திருவிக்கா வந்து பார்த்திங்கன்னா தேசபக்தன் இதழோட ஃபவுண்டர் யாருன்னா திருவிக்கா தான். திருவி கல்யாண சுந்தரனார். அவர் அதிலிருந்து விலகவும் இவர் ஆசிரியராக பொறுப்பேற்று சில காலம் பணியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மகாகவி பாரதியார் என்ன பண்ணுவார்னா, அவர் நிறைய சம்பவம் பண்ணியிருக்காருங்க மகாகவி பாரதியார். அதில் முக்கியமான சம்பவம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலித்திய இளைஞரை அக்ரகாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய விழா மாதிரி ஏற்பாடு பண்ணி பூனல் அணிவிச்சார். அந்த தலித்தரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரா கனகலிங்கம். அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வாவேசு. சரிங்களா? ஸோ 1925 இவரே ஒரு பையன், இவர் பொண்ணு, அப்புறம் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம் அருவியில் குளிக்க போகும்போது அவங்க பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடுறாங்க. அவங்கள காப்பாற்ற போகும்போது இவர் தண்ணியோட தனியாக கரைஞ்சி போயிடுறாரு. எங்கே போனாருன்னே தெரில, ஆனால் அவர் மூழ்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாவேசு ஐயர்னு வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத தேசியவாதி நடவடிக்கை மட்டும் பெயர் பெற்றவர்னா இல்லை, தமிழுக்கு மிகச்சிறந்த தமிழுக்கு பங்களிச்சிருக்காரு. சரிங்களா? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. தமிழில் வந்த முதல் சிறுகதை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குளத்தங்கரை அரசமரம். அந்த அரசமரம் ஒரு விஷயங்கள்லாம் நோட் பண்ணி தனக்கு தானே பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த சிறுகதை. அந்த தமிழில் வந்த முதல் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். அதை எழுதியவர் இவர் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை சிறுகதையின் தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழில் வந்த முதல் சிறுகதை தொகுதி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல். அதையும் இவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ 1921-22 காலகட்டங்களில் பெல்லாரி சிறையில் 9 மாதம் இவருக்கு சிறை தண்டனை கொடுத்தப்ப அந்த சிறையிலிருந்தே கம்பராமாயண ஆராய்ச்சி, அதாவது கம்பராயணம் எ ஸ்டடி அப்படிங்கிற நூலை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் இறந்து 25 வருஷம் கழிச்சு 1950 தான் இது நூலாக வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி கம்பராமாயணத்தில் பாலகாண்ட பதப்பிரிவு பதிப்பையும் வெளியே கொண்டு வந்திருக்காரு. சரியா? அது மட்டும் இல்லாமல் கம்ப நிலையம் அப்படிங்கிற ஒரு நூல் விற்பனையத்தையும் தொடங்கி ஏராளமான நூல்களை வெளியிட்டிருக்காரு. ஸோ லண்டனில் இருந்தப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பாரதியோட இந்தியா இதழுக்கு நிறைய கட்டுரைகள் எழுதினார் இல்லையா? அந்த கட்டுரைகள்லாம் லண்டன் கடிதம் அப்படிங்கிற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. மாஜினியின் சுயசரிதை, கரிபால்டியின் வரலாறு, நெப்போலியனின் வரலாறு, தன்னம்பிக்கை, கம்பராமாயணம் ஆராய்ச்சின்னு பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஸோ பாரதியை நம்ம இப்போ பெரிய அளவில் கொண்டாடுறோம். ஆனால் அவரோட சமகாலத்திலேயே அவரோட இருப்பை புரிஞ்சுக்கிட்டு, அவரோட பெருமையை அக்காலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டு, அவரோட எல்லா கவிதைகளையும் தொகுத்து திறனாய்வு கட்டுரைகள் குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எழுதியவர் வாவேசு ஐயர். ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவனை எந்த அளவுக்கு வேணாலும் புகழலாம், ஆனால் அவன் இருக்கிற காலத்திலேயே அவரை வந்து புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா இவரும் பிராமணர், அவரும் பிராமணர். ஆனால் நிறைய பிராமணர்கள் அவரை ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் அவரோட புகழையும் பெருமையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டார். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வாவேசு ஐயர். அடுத்து நாம் பார்க்க போகிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. சரிங்களா?
ஸோ பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர். சரியா? ஸோ இந்த ராபர்ட் ஆஷ் கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா A1 வந்து நம்ம வாஞ்சிநாதன்னா அவர் இறந்துட்டார் இல்லையா, அவருக்கு அப்புறம் அந்த கேஸ் வந்து இவர் மேலே தான் விழுந்துச்சு. ஸோ 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, புதுவையில் 1910 ஆரம்பித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா ஸ்கூல் புக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 1904 தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்தது. ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. எதுக்கும் இந்த டேட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த பாரத மாதா சங்கம் இவர் நிறுவதுக்கு காரணம் என்னன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நிய அதிகாரிகளை கொண்டு இந்தியாவிற்கு சுயராஜ்யம். ஏன் திருநெல்வேலினா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, நாகர்கோவில் இது எல்லாம் இப்போ திருநெல்வேலி சீமில் திருநெல்வேலி ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்போ. ஸோ இந்த பாரத மாதா சங்கத்தோட ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு 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 பழக்கம் என்னன்னா, அங்கே உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காளி சிலைக்கு முன்னாடி நின்று ஒரு ஆணையை வந்து தலைவர்களோட ஆணைக்கு எதுக்கும் கட்டுப்படுவோன்னு சொல்லி அவங்க ரத்தத்தை வந்து கையை கிழிச்சு, ஆள்காட்டி விரலை கிழிச்சு ரத்தத்தில் வச்சு கையொப்பம் இடுவாங்களாம். ஸோ இவங்களோட நடவடிக்கைகளை தொடர்ந்து அரசு கவனிச்சிட்டு வந்ததுனால சங்கேத மொழிகளில் கடிதங்களை எழுதி கொண்டு ரகசிய சதி வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியிலிருந்து விடுதலை போராட்ட காலத்தில் வெளிவந்த முக்கியமான பத்திரிகைகள் இந்திய விஜய, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரியோதயம். சூரியோதய பத்திரிகையை நடத்தி வந்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. சரிங்களா? இவர் 1914 இந்த கேஸில் வந்து இது பண்ணதுக்கப்புறம் 1914 பெல்லாரி சிறையிலேருந்து தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு 2 நாளில் மறுபடியும் மாட்டிக்கிட்டாரு. சிறையிலேருந்து தப்பிச்ச குற்றத்துக்கோசரம் மறுபடியும் 6 மாதம் தண்டனை கொடுத்துட்டாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டாக மாறிட்டார். சரிங்களா? வங்க போராட்டத்தில் ஈடுபட்டு மறுபடியும் 1922 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றிருக்காரு. சிறையிலிருந்து மறுபடியும் வெளியே வந்த இவர் ஒரு ஆசிரமத்தை நிறுவி அமைதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. கர்நாடகாவில் மைசூரில் நந்திமலையில் ஒரு ஆசிரமத்தை நிறுவி அமைதியாக வாழ்ந்து 88 வயசில் இறந்திருக்காரு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இது முக்கியம். சரியா? இந்த இதெல்லாம் முக்கியம். ஏன்னா வாஞ்சிநாதன் வரும்போது நீலகண்ட பிரம்மச்சாரி இல்லாமல் வாவேசு ஐயர் இல்லாமல் வாஞ்சிநாதன் வரமாட்டார். ஸோ அடுத்து இன்னும் சில தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேசன் சார் புக்கில் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். மாடசாமின்னு ஒருத்தர் இருந்திருக்காருங்க. ரொம்ப முக்கியமான மறக்கப்பட்ட ஒரு தமிழ் தீவிரவாதி. சரிங்களா? ஒட்டப்படாரத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா வஉசியோட ரைட் ஹேண்டு, வலதுகரமாக இருந்து சுதேச கிளர்ச்சியில் ஈடுபட்டவர். வாஞ்சிநாதன் சார்ந்த அந்த படையர்களை அந்த பயங்கரவாத படையர்களை அதுலேயும் இவர் ஒருத்தர் அங்கம் வகிச்சிருக்காரு. பாண்டிச்சேரியிலேருந்து சிங்கப்பூர் தப்பிச்சு ஜெர்மன் போயிட்டார். ஆக்சுவலாக ஜெர்மனியோட பெர்லினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழர்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷை எதிர்த்து பெர்லினில் ஹிட்லர் படையில் போய் சேர்ந்துப்பாங்க. அதில் இவரும் சேர்ந்தவர் தான். சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனி தப்பிச்சு போய்விட்டதாக கருதப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியா சென்னை திருவல்லிக்கேணியில் தான் வாழ்ந்திருக்காரு. மைசூரை சேர்ந்த மண்டையம் ஃபேமிலியை சேர்ந்தவர். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேமிலி சுதந்திர போராட்டத்தில். மண்டையம் பிரதிவாதி திருமணச்சாரியார் அப்படிங்கிறத இவரோட பேர் வந்து முழு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரியான்னு கூப்பிட்டாங்க. லண்டனில் இந்த இந்தியா ஹவுஸில் வாவேசு ஐயர், டிஎஸ்எஸ் ராஜன் இவங்களோட தங்கி பயங்கரவாத புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்டவர். இவரும் பெர்லினிலிருந்து இந்தியாவை விடுவிக்க முயற்சி செஞ்சவங்க. சரிங்களா? அடுத்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குருநாத ஐயர். இவரும் ஒரு தூத்துக்குடியை சேர்ந்த போலீஸ் இலாக்காவில் தலைமை கான்ஸ்டபிளாக இருந்தவர். வஉசியோட சுதேசி இயக்கத்தில் பங்கேற்பதற்காக வேலையை விட்டு வெளியே வந்து வஉசி கைதானதுக்கு அப்புறம் நெல்லை நகரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதை கைது செஞ்சிருக்காங்க. சிறையிலேருந்து வெளியே வந்தவர். இவரும் பெர்லின் போயிட்டார். பெர்லின் ஜெர்மனியோட கேபிட்டலான பெர்லினில் ஹிட்லரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா போராடி இருக்காங்க. அதில் மாடசாமி, ஆச்சாரியா, குருநாத ஐயர் எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்லினில் ரொம்ப செல்வாக்கு பெற்ற ஒரு தமிழர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா செண்பகராமன். இவரை வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அல்லது எம்டன் செண்பகராமன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வேர்டை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனதே இவர் தான். சரியா? செண்பகராமன் 1891ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புத்தன் சந்தை அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. இவர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி பிள்ளை சுதேச அரசாங்க வேலையில் தலைமை கான்ஸ்டபிளாக இருந்திருக்காரு. சின்ன வயதிலேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரோட இருந்த பசங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம் அப்படிங்கிறத ஒரு ஏற்படுத்தி வந்தே மாதரம் அப்படிங்கிற உரிமை முழக்கத்தை எழுப்பியிருக்காரு சின்ன வயசுலேயே. அதுக்கப்புறம் ஜெய்ஹிந்த் என்னும் முழக்கத்தை முதலில் முழங்கியவர் செண்பகராமன்.
சரியா? 1933 வியனாவில் நடைபெற்ற மாநாடுல கலந்துக்கிட்டு அந்த முழக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி கேட்டதுக்கு அப்புறம் அந்த முழக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி மூலமாக தான் இந்தியா முழுவதும் பிரபலமானது. செண்பகராமன் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னன்னு சொல்கிறேன். பிரிட்டனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாரு. உலகம் முழுவதும் பயணம் செய்திருக்காரு. ப்ரோ இந்தியா, என்னது ப்ரோ, PRO, இந்த ப்ரோ இல்லை, ப்ரோ அப்படிங்கிறவங்கள அந்த ப்ரோ இல்லை, ப்ரோ இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி பெர்லின் உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு எதிரான ஒரு மனநிலையை வளர்த்திருக்காரு. பெர்லினில் அந்த இராணுவ முகாமில் இருந்தவங்களே மிகவும் செல்வாக்கு பெற்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செண்பகராமன் பிள்ளை அவர்கள் தான். ஏன் அப்படின்னா ஜெர்மனோட அதிபராக இருந்த கெய்சரோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், லெனினின் ஆதரவை பெற்றவர். சரியா? அதே மாதிரி முதல் உலக போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் இந்தியாவில் அகற்ற முற்பட்டவர். எம்டன் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் சென்னைக்கு வருது, சென்னையில் இருக்கிற பிரிட்டிஷாரோட போரில். அப்போ அந்த அந்த கப்பலில், நீர்மூழ்கி கப்பலில் பொறியாளராக இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்தை குறிவைத்து குண்டு வீசியிருக்காரு. நான் மாதிரியான ஒரு சம்பவம் பார்த்தீங்களா? பயங்கரமான சம்பவம். சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சீனா, மியான்மரு, தென்னாப்பிரிக்காவில் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு சுதந்திரம் வேணும், பிரிட்டிஷாரை எதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு திரட்டது இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் ஒரு தற்காலிக அரசை நிறுவியிருக்காரு. 1946 தான் வந்து பார்த்திங்கன்னா 42, 43 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவரே வந்து பார்த்திங்கன்னா நிறுவுவார். யார்? 46 சிங்கப்பூரில் நிறுவுவார் நேதாஜி. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவில் ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து காபூலோட ராஜா மகேந்திர பிரதாப் அவர்களை அதிபராகவும் மௌலானா பர்கத் அவர்களை பிரதம மந்திரியாகவும் கொண்டு இந்தியர்கள் தங்களே நடத்துகின்ற போட்டி அரசை 1915 ஆப்கானிஸ்தானில் நிறுவியிருக்காரு. என்ன மாதிரியான சம்பவம் பாருங்க. சம்பவம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நீர்மூழ்கி கப்பல்லேருந்து குண்டு போட்டிருக்கிறாரு, ஹிட்லருக்கு க்ளோஸாக இருந்திருக்காரு, லெனினுக்கு க்ளோஸாக இருந்திருக்கிறாரு. காபூல் ஆப்கானிஸ்தானில் ஒரு போட்டி அரசாங்கத்தை 1915 நிறுவியிருக்காரு இந்தியர்களை வைத்து. அதே மாதிரி அந்த அரசோட வெளி விவகாரத்துறை அமைச்சராக பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த புரட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி சுய ஒரு நல்ல நோக்கத்தோட தான் ஆதரவு அளிச்சிருக்கும். ஆங்கிலேய அரசு நெருக்கடி கொடுத்தனால ஜப்பான் அரசு இந்த அரசுக்கு கொடுத்த ஆதரவு விலக்கி 1918 இந்த ஆட்சி வந்து புகலிட அரசை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து வெளியேற்றிடும். சரிங்களா? செண்பகராமன் அப்படின்னு வரும்போது இவரும் ஹிட்லரும் கொஞ்சம் க்ளோஸு. சரிங்களா? ஹிட்லரோட படையில் இருந்தவர் பெர்லினில். ஹிட்லர் இவரும் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியர்கள் பிரிட்டானியருக்கு அடிமையாக இருக்கவே தகுந்தவர்கள், இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தால் நாட்டை திறமையாக ஆளும் தகுதி இந்தியருக்கு இருக்கிறதா என்பது சந்தேகம் அப்படின்னு சொல்லி இந்தியரை தரைந்தாழ்த்தி கூறும்போது ஹிட்லர் கூறியதை கேட்டு ஹிட்லர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். ஆனால் போராடி வாதாடி ஹிட்லரையே எழுத்து மூலமாக மன்னிப்பு கேட்க செய்தவர். நான் மாதிரி சம்பவம் பாருங்க. ஹிட்லரை பார்த்து உலகமே நடுங்குச்சு. நீ எப்படி என் நாட்டு மக்களை நீ இப்படி சொல்லுவேன்னு ஹிட்லர் படையிலேயே இருந்து ஹிட்லரையே மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்தவர். ஆனால் நாசிகள் வந்து அவரோட தலைவரை வந்து மன்னிப்பு கடிதம் கேட்க வச்சது அவங்களுக்கு பிடிக்கல. இவர் மேலே ஒரு வெறுப்புலேயே இருந்தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனஸ் கொடுத்து இவர் உடல்நலம் மங்கி செத்தார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. சரிங்களா? இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ செண்பகராமன் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆள். நிறைய பேரை பார்த்துருக்கோங்க. செண்பகராமன், குருநாத ஐயர், ஆச்சாரியா, மாடசாமி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாவேசு ஐயர். சரிங்களா? அடுத்து ஆஷ் படுகொலைக்கு காரணமான வாஞ்சிநாதன், அப்புறம் சேலம் விஜயராகவச்சாரி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் அவுட் சோர்ஸ் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட், சுயாட்சி இயக்கம் அல்லது தன்னாட்சி இயக்கம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த 1916 காலகட்டங்களில் கொஞ்சம் தளர்வு விடும்போது மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தை பொருட்பாட்சி வழங்கலைன்னு மனசோர்வு அடையும் போது தேசிய இயக்கத்தை நீரோட்டத்தில் வச்சுக்கிட்டது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மநாத சபையின் தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமான அன்னி பெசன்ட் அம்மையார். சின்னதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ 1916 தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம், சுயாட்சி இயக்கம்,
ஹோம் ரோட் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு போனவர். இதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திலகர் ஆரம்பிச்சிருப்பார் 1916 ஏப்ரல்லே. ஸோ 1916 செப்டம்பர் 3ஆம் தேதி தென்னிந்தியாவோட சுயாட்சி சங்கத்தை சென்னையின் கோகலே மன்றத்தில் இந்த சங்கத்தை நிறுவியிருப்பாங்க. சுயாட்சி, தன்னாட்சி, ஹோம் ரூல் எல்லாம் ஒன்று தான். ஸோ சுயாட்சி சங்கத்தின் தலைவராக அன்னிபெசன்ட்டும், செயலாளராக சிபி ராமசாமி ஐயராகவும், பொதுச் செயலராக பிபி வாடியாகவும், பொருளாளராகவும் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றிருக்காங்க. சரியா? ஸோ அவங்களோட திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கோசரம் 2-3 பத்திரிகைகள் நடத்துகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா காமன்வெல்த். சரிங்களா? ஸோ இவங்களை பற்றி +2ல் நம்ம இன்னுமே டீட்டெயிலாக படிப்போம். ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் +2ல் இருக்கிற தகவல் நான் பெரிய அளவில் கொண்டு வரல, ஆனால் எக்ஸ்ட்ரா தகவல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. 2024 நடந்த ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க. சரியா? 1910 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பத்திரிகை சட்டம்ங்கிறத ஒரு ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த பத்திரிகை பிரகாரம், அந்த சட்டத்தின் பிரகாரம் பத்திரிகை நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிணைத்தொகை கட்டணும். சரிங்களா? அது ஒரு பெரிய அமௌண்ட் கட்டணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அந்த பத்திரிகையில் ஏதாவது எழுதினீங்கன்னா அந்த பிணைத்தொகையை கவர்மெண்ட் எடுத்துக்கோ. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இவங்க கட்ட மாட்டேன்னு சொல்லும்போது கட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்தியா விடுதலை எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற 2 புத்தகங்களை இவங்க எழுதியிருக்காங்க. ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா எ நேஷன் அப்படிங்கிறது. சரியா? இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் சுயாட்சி சங்கத்தோட பங்களிப்புகள் அதிகம். கோயம்புத்தூரில் இது ஆரம்பிச்சோன்னா அங்கே இருந்த பிரம்மஞான சபைகள் எல்லாமே சுயாட்சி சங்கம், அதாவது தன்னாட்சி இயக்கத்தின் அமைப்புகளாக செயல்பட்டுருக்கு. 1917 மே 9 கடலூரில் விபி மாதவராவ் அவரோட தலைமையில் மாநில தன்னாட்சி மாநாடு நடத்தியிருக்காங்க. அதில் அந்த தன்னாட்சி இயக்கத்தோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா சுயாட்சி பெறுவது. அதை பற்றி பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் செய்கிறதுக்காக PS குமாரசாமி ராஜா அப்படிங்கிறவர் மீனாட்சி சகாய விவேக வித்யாலயா அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ கடலூரில் மாநில சுயாட்சி மாநாடு நடந்திருக்கு. மீனாட்சி சகாய வித்யாலய சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா PS குமாரசாமி ராஜா. ஸோ அன்னிபெசன்ட் அம்மையாரின் வேண்டுகோளுக்கு இறங்க அரசியல் சட்ட திருத்தம், அந்த மிண்டோமார்லி சீர்திருத்த சட்டத்திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கையெழுத்து பிரம்மஞான மாநாடு ஒன்று ராஜபாளையத்தில் நடந்திருக்கு. ராஜபாளையம் வரும்போது தேசிய நடவடிக்கைகளில் ராஜபாளையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மையமாக செயல்பட்டுருக்கு. தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கத்திலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வரல. சரிங்களா? ஸோ அன்னிபெசன்ட் கைது செய்யப்படும் போது ஒரு முதல் அரசியல் ஊர்வலம் ராஜபாளையத்தில் தான் நடந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் நடந்திருக்கு, தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியில் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து சுயாட்சியை வந்து நம்ம இது பண்ணோம் அப்படிங்கும்போது அவங்களோட உரையை தமிழாக்கம் செய்து பொதுக்கூடத்தில் பதிக்கப்பட்டிருக்குது. சரியா? இந்த 1910 பத்திரிகை சட்டத்துக்கு பிரகாரம் பிணைத்தொகை கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தும் போது இவங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க. அதையும் பத்திரிகைகள் எழுதணுன்னா இவங்களுக்கு ஆதரவாக தஞ்சாவூர், ஈரோடு, கடலூர், திருப்பூர், தேனாலி இந்த மாதிரியான இடங்களில் கண்டன கூட்டங்கள் நடந்திருக்கு. இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் சென்னை கோர்ட்டில் இவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இவங்களே நேரில் ஆஜராகி இவங்களே வாதாடி இருக்காங்க. வெள்ளைக்காரங்க எதிராக வாதாடினா வெள்ளைக்கார ஜட்ஜி என்ன பண்ணுவான், ஆப்போசிட் தான் கொடுத்தாலுமே அவங்க அந்த கோர்ட்டில் அவங்களுக்காக அவங்களே வாதாடுறது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இவங்க பயங்கர செல்வாக்கு பெறுறாங்க. சரிங்களா? 1917 ஜூன் 12 என்ன பண்ணுறாங்க, பெட்லன் வந்து அன்னபெசன்ட் அம்மையாரை கூப்பிட்டு சென்னை மாநிலத்தில் நிலைமை சரியில்லை, நீங்கள் வேற தன்னாட்சிங்கிறீங்க, இங்கிலாந்துக்கே திரும்பி போயிடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறார். இவங்க ஒத்துக்கல. இவங்க மறுக்கவே ஒரு 3 நாள் என்ன பண்ணிருக்காங்க, அன்னிபெசன்ட் அம்மையார் ஊட்டி போகும்போது அன்னிபெசன்ட் அம்மையார், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேலு இவங்கெல்லாம் போகும்போது உதகமண்டலத்தை வச்சு இவங்களை கைது செய்கிறாங்க. கைது செஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிக்குது. சரிங்களா? காந்தி என்ன சொல்கிறாரு, போராட்டவாதிகளுக்கெல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி அப்படின்னு வந்து அன்னிபெசன்ட்டை சொல்கிறாங்க. இவங்களை கைது சென்னதை எதிர்த்து நீதிபதி சுப்பிரமணியம், சார் சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு கொடுத்த சார் பட்டத்தை துறக்கிறார். ரொம்ப முக்கியம், இது ஒரு கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி திருவிக்கா தமிழாசிரியராக வெஸ்லி அப்படிங்கிற கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றும் போது அந்த வேலையை விட்டு வெளியே வந்து இவங்களுக்கோசரம் அரசியல் பிரச்சாரம் செய்கிறாரு. சேலத்தில்
சுயாட்சி சங்கத்தின் சார்பாக ஒரு பெரிய மக்களோட வந்து ராஜகோபாலாச்சாரிய ஒரு 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 அரசியல் பிரவேசத்தை தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக 1917 டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். காங்கிரஸ் மாநாடு தலைவராக முதலில் பதவி வகித்த காங்கிரஸ் தலைவர் பெண்மணி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் தான். சரிங்களா? ஸோ 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு சேம்ஸ்போர்டு பிரகடனம் அன்னிபெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி சங்கத்துக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் லிபரலாக போயிடுவாங்க வெள்ளைக்காரங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் சுயாட்சி சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட இதை இழந்துரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸ் சவாலும். இது வரும்போது நம்ம நீதி கட்சியை ஆல்ரெடி நிறைய இடங்களில் பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம போன இதுலேயே வந்து நீதி கட்சியோட நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பேன். அதே தான் இங்கேயும் இருக்கும். சரியா? நான் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அதை அப்படியே ரீகால் மாதிரி பண்ணிங்க. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம், சரிங்களா, சில்ஃபு, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சென்னையில் அரசியல் அமைப்பாக அணிதிட்டு கொண்ட ஒரு அமைப்பு தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். நீதி கட்சி 1912 சென்னை திராவிடர் கழகம், அதான் மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன், மெட்ராஸ் யுனைடெட் லீக், அதன் செயலாளராக சி நடேசன் இருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் 1916 திராவிடர் தங்க விடுதி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1916 நவம்பரில் தியாகராயர், TM நாயர், சி நடேசன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து ஒரு 30 பேர் சேர்ந்து பிராமணர் அல்லாதவர்களுக்காக விக்டோரியா புதரங்களை கூடி ஒரு பிரகடனம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து தான் தென்னிந்திய நல உரிமை சங்கமும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அமைப்பும் ஒரு வணிக அமைப்பும் தொடங்கியிருப்பாங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சரி, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1920 வந்து பார்த்திங்கன்னா மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தை தொடங்கி 20 எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் புறக்கணிச்சிடும். ஆனால் நீதி கட்சி அப்போ தான் உள்ளே வரும். 98 இடங்களில் 63 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்று 1920 23 வரைக்கும் 1920 37 வரைக்குமே அவங்க இருப்பாங்க. இதில் தான் அவங்க பெற்ற மாபெரும் வெற்றி. இதுக்கப்புறம் அவங்களோட செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். சரிங்களா? ஸோ வெற்றி பெற்று சுப்பராயலும் முதலமைச்சர் ஆவார். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் இதானதுக்கப்புறம் பனகல் அரசை போடுவாங்க. 1923 வந்து பார்த்திங்கன்னா பனகல் அரசர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி சார்பாக வந்து இது பண்ணும்போது அப்போ சுயராஜ்ய கட்சி உள்ளே வந்துடும். சரிங்களா? மோதிலால் நேரு, CR தாஸோட சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடும். ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அதனால் 23 மறுபடியும் பனகல் அரசர் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவையை ஆரம்பிப்பார். ஸோ 23க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 23 இந்த இடையில தான் வந்து பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் வரும். ரவுலட் சட்டம் பற்றி உங்களுக்கு தெரியும். யாரை எங்கே வேண்டாலும் அரெஸ்ட் பண்ணலாம். குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றிருக்கும். சரிங்களா? இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம். ஏன்னா சிட்னி ரவுலட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைப்பட்டிருப்பார். இதான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சட்டம், சாத்தான் சட்டம் காந்தியடிகள் சொல்லியிருப்பார். யாரை எப்போ வேண்டாலும் நீதிமன்ற விசாரணை வந்து கைது பண்ணலாம், பயங்கரவாதின்னு குற்றம் சாட்டலாம், எப்போ வேண்டாலும் எவ்வளோ நாள் வேண்டாலும் உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு பயமாக இருந்துச்சு. தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்த காந்தி ஒரு 4 வருஷத்துலேயே வந்து இந்த சட்டம் ஈட்டதுக்கப்புறம் அவரோட போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை வைத்து ரவுலட் சட்டத்தை எதிர்த்திருப்பார். ஸோ ரவுலட் சட்டம்னு வரும்போது தமிழகத்தில் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக என்ன மாதிரியான இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த டாபிக் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத அந்த பாடத்தில் நான் கொண்டு வந்திருப்பேன். இந்தியா முழுமைக்கும் இல்லை, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு. சரிங்களா? ஸோ 1919 மார்ச் 18 மெரினாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றுறார். ஸோ ஏப்ரல் 6 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரண ரவுலட்டை இது பண்ணுற தேசிய வாரமாக கொண்டாடணும்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆரம்பிச்சு. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. பல்வேறு இடங்களில் ஊர்வலங்கள் நடந்துச்சு. மெரினா கடற்கரையில் மக்கள் ஒன்று சேர்ந்து பெரிய கூட்டமாக மாறியிருக்காங்க, உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்காங்க. சென்னை சத்தியாகிரக அமைப்பு நிறுவப்பட்டிருக்கு. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் உரை நிகழ்த்திருக்காங்க. தொழிலாளருக்கான தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி கல்யாண சுந்தரனார், PP வாடியா, வஉசி இவங்க எல்லாம் இது பற்றி பெரிய எண்ணிக்கையில் இது பண்ணதான் ஸ்கூல் புக்கில் சிம்பிளாக கொடுத்துருவாங்க. சரியா? ஆனால்
நாம் இன்னும் நிறையா பார்க்கலாம். ரவுலட் சட்டம் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. காந்தி துவங்கிய ரவுலட் சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டோட பங்குங்கிறது தனிச்சிறப்பு. ஏன் அப்படின்னா அந்த சத்தியாகிரகம் பிளான் பண்ணதே தமிழ்நாட்டில் தான். ரவுலட் மசோதாக்கள் சட்டமாற்றப்பட்டால் அதை எதிர்த்து சத்தியாகிரகம் செய்ய போதாக காந்தி அறிவிச்சிருக்காரு. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, ராஜகோபாலாச்சாரியோட ஆலோசனையின் பேரில் காந்தி முதல்ல தமிழ்நாட்டுக்கு வராரு. இந்த மாதிரி ஒரு சட்டம் இயற்ற போகிறாங்கன்னு நியூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டம் இயற்றுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்கிறாங்க. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் சொல்லும்போது, ஒருவேளை அவங்க இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தால் நான் சத்தியாகிரகம் செய்வேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராஜகோபாலாச்சாரியார், இவர் தான் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகை பிடிங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த அழைப்பை ஏற்று காந்தி என்ன பண்ணுறாரு, 1919 மார்ச் 17 சென்னை வராரு. அப்போ எங்கே தங்குறாருன்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் தான் தங்குறாரு. அங்கே தான் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ஒரு திட்டம் உருவாக்குறாங்க. எப்போ? மார்ச் 21, 22. ஸோ அதன் விளைவாக ஒரு சத்தியாகிரக சபை அமைக்கப்படுது. காந்தி அச்சபையோட தலைவராகவும், விஜயராகவாச்சாரி, டாக்டர் எம் நஞ்சுண்டராவ், டி பிரகாசம் துணைத் தலைவராகவும், ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஹரிகர பொத்தம் ராவ், சேலம் டி ஆதிநாராயண ரெட்டியார் அவர்கள் செயலாளராகவும் பொறுப்பேற்கிறாங்க. சரிங்களா? முதல்ல அந்த சத்தியாகிரக சபையில் பார்த்தீங்கன்னா 120 பேர் கையெழுத்து போகிறாங்க சென்னை மாநிலத்தில். அது பார்த்தீங்கன்னா ராஜாஜி, சத்தியமூர்த்தி அவர்கள், வஉசி, திருவிக்கா எல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள். எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. எல்லாத்துலேயும் எல்லாரோட பங்களிப்பும் இருக்குது. ஸோ காந்தி இங்கே சென்னையில் இருக்கும்போது தான் ரவுலட் சட்டம் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைவேற்றதுக்கப்புறம் தீவிர ஆலோசனைக்கு அப்புறம் காந்தி ஒரு செயல் திட்டத்தை அறிவிக்கிறார். மார்ச் 30 இந்தியா முழுவதும் ஹர்த்தால் நடைபெற வேண்டும். ஹர்த்தால் அப்படின்னா இந்த கடையடைப்பு, ஸ்ட்ரைக்கு, பந்து, ஹர்த்தால் நடைபெறணும்னு சொன்னதுக்கப்புறம் கஸ்தூரி ஐயங்காரும், ராஜகோபாலாச்சாரி, விஜயராகவாச்சாரி இவங்க எல்லாம் கலந்தாலோசித்து, நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் அங்கே போகிறதுக்குள்ள இது வேற மாதிரி போயிடும், ஸோ அதனால் இதை தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காந்தியடிகளை தள்ளி போயிட்டு தான் ஏப்ரல் 6 பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு மாத கேப்பில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஒரு 10 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, தூத்துக்குடி, சென்னையிலேருந்து பம்பாய் போனதுக்கப்புறம் மார்ச் 28 போயிடுறாரு. மார்ச் 28 போய் ஒரு 7 நாளில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டார். சரியா? தமிழ்நாட்டில் இந்த எதிர்ப்பு நாள் பார்த்தீங்கன்னா துக்க தினமாக கொண்டாடப்பட்டு பல்வேறு கண்டன ஊர்வலங்கள் நடைபெற்றிருக்கு. சென்னையில் பல பேட்டையிலிருந்து திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. குஜராத்தியர் நிறையா இருந்த சவுகார் பேட்டையில் ராம்ஜி கல்யாண்ஜி அப்படிங்கிறவரோட தூண்டுதல் பேரில் முழு கடையெடுப்பு நடந்திருக்கு. முஸ்லீம் வர்த்தகர்களும் இந்த சத்தியாகிரகத்தில் ஒத்துழைச்சி போயிருக்காங்க. சரிங்களா? சென்னையில் அப்போ ட்ராம் கார்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, ட்ராம் ஓடல, நூற்பாலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவங்க வேலைக்கு போகல. சென்னை நகரில் பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட காந்தியின் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம், வீர் சவார்கரோட எரிமலை அப்படிங்கிற நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகிகள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பம்பாய், அகமதாபாத்தில் எந்த அளவுக்கு போராட்டம் நடந்துச்சோ, ஆனால் சென்னை மாநிலத்தில் அந்த அளவு தீவிரம் அடையவில்லை அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிட்டார். சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டின் அப்போ சென்னை மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஆந்திராவில் இந்த போராட்டம் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தை இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்கும், சௌரி சௌரா நடந்திருக்கும். அதை தொடர்ந்து காந்தியடி ஒத்துழையாமை இயக்கம் வரும். இதுக்கெல்லாம் அச்சாரம் எங்கே போடப்பட்டது? சென்னையில் தான் போடப்பட்டுச்சு. சரியா? அடுத்து கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதை தொடர்ந்து ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுகளும் விடுதலை, முதல் உலகப் போருக்கு பின்னாடி துருக்கியோட காலிபா கேவலமாக நடத்துந்து செவ்ரஸ் உடன்படிக்கை அவர் மேலே திணிச்சது, காலிபா பதவி மறுபடியும் மீட்கணும்னு சொல்லிட்டு அலி சகோதரர்களால் கிலாபத் இயக்கம் உருவாக்கப்படுகிறது. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கிலாபத் நாளாடு கடைபிடிக்கப்பட்டது. வாணியம்பாடி கிலாபத் இயக்கத்தின் ஒரு மையமாக செயல்பட்டது. இதோட ஸ்கூல் புக்கில் முடிச்சிருப்பாங்க.
சரியா? ஸோ தமிழ்நாட்டில் 1919-20 கிலாபத் இயக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் கிலாபத் இயக்கத்தில் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. ரவுலட் சத்தியாகிரகத்தில் ராஜாஜி என்ன பண்ணுறாரு, கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து தமிழ்நாட்டு முஸ்லீம்களோட ஆதரவையும் வாங்கியிருப்பார். ஸோ 1919 ஆகஸ்டில் கூடிய சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில் அலி சகோதரர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையே கொண்டு வந்திருப்பார். கிலாபத் கூட்டங்களில் கலந்துக்கிட்டு ராஜகோபாலாச்சாரி என்ன பண்ணியிருப்பாரு, யாகூப் காசன் அப்படிங்கிறவரை ஆதரித்து பேசியிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை முஸ்லீம் லீக் கிளையோட தலைவர். அவங்களும் முஸ்லீம், இவங்களும் முஸ்லீம். ராஜாஜி ஒரு பிராமணர், ஆனாலும் முஸ்லீம்களோட க்ளோஸாக இருந்தார். அக்டோபர் 14 கிலாபத்னால அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அந்த கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரவாக இந்துக்களையும் திரட்டியிருப்பார். 1920 மே மாதத்தில் ராஜகோபாலாச்சாரி ஆதரவோட யாகூப் காசன் சென்னை மாநில கிலாபத் இயக்கத்தை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்ட கமிட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களின் ஆதரவோடு தான் செயல்பட்டுருக்கும். தமிழ்நாட்டில் வட ஆற்காடு தவிர பிற மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் கிளாக் கமிட்டியோட நண்பர்களாக இருந்த டிஎஸ் சுவாமிநாத சாஸ்திரியும் மற்றவங்களும் பக்கபலமாக இருந்திருப்பாங்க. வட ஆற்காட்டில் வேற ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? ஸோ ஏப்ரல் 20 சென்னையில் ஒரு தலைமையில் நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்துக்கிட்டாங்களாம். சரிங்களா? அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு ராஜாஜி, கஸ்தூரா ஐயங்கார், பிரகாசம் எல்லாருமே பேசியிருக்காங்க. அதே மாதிரி அலி சகோதரர்களோட தலைமையில் சென்னையில் நடந்த மாதிரியே ஈரோட்லேயும் ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கு. சரியா? ஸோ 1920 அந்த 19-20 தான் கிலாபத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வருகை புரிந்த காந்தி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து ஃபுல்லாக பிரச்சாரம் செஞ்சுருக்காங்க. அப்போ மகாத்மா காந்திக்கு ஜேன்னு சொல்லும்போது அப்படி சொல்லாதீங்க, முகமது அலி சவுகட்சிக்கு சே அப்படின்னு சொல்லி கோஷம் போடுங்க அப்படின்னு சொல்லி மக்களை காந்தியடிகளே கேட்டுக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி கிலாபத் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் புதுபலம் பெற்றிருந்துச்சு. வட ஆற்காடு, வாணியம்பாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கிலாபத் இயக்கத்தின் உயிர் நாடியாக திகழ்ந்திருக்கு. சரியா? ஆனால் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நீதி கட்சியினரும் சுயாட்சி அங்கத்தினரும் அதோட நீதி கட்சி அது கூட இருந்த லிபரல் கட்சி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. ரொம்ப முக்கியம். அதான் சொல்கிறல, காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீதி கட்சி இருக்கும். அவங்க ஒத்துழையாமை இயக்கத்திலையும் கலந்துக்க மாட்டாங்க. சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒத்துழையாமை இயக்கம். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை முஸ்லீம் லீக் கிளையோட நிறுவிய யாகூப் காசன். இவரும் ராஜாஜியும் பயங்கர க்ளோஸு. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை செயல் துடிப்புடன் கொண்டு போனது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி, பெரியார் அவர்கள் 2 பேர் தான் தலைமையேற்று கொண்டு போனாங்க. சரியா? ராஜாஜி என்ன பண்ணார், இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஈவேரா இல்லாமல் முஸ்லீம் லீக்கையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா சென்னை கிளை நிறுவிய யாகூப் காசனோட ராஜாஜி க்ளோஸாக இருக்கும்போது ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கையும் உள்ளே கொண்டு வந்துட்டார். இந்துக்களும் இஸ்லாமியரும் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டனர். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தோட பங்கே வேற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்றே நடைபெற்றது. ஏன் தஞ்சாவூரில்? அங்கே தான் விவசாயிகள் அதிகம், நிலவரி அதிகமாக போடுவாங்க. சட்டமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டன, பள்ளிகள், நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டன. அதிக எண்ணிக்கையிலான பல தேசிய தலைவர்கள் அவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் வேலை நிறுத்தங்கள் நடந்துச்சு. சரிங்களா? தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் பெரியார் தலைமையில் கள்ளுக்கடை மறியல் போராட்டங்களாக நடந்துச்சு. 1921 நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கத்தை முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேராவை கைது பண்ணியிருக்காங்க. 1922 ஜனவரி 13 வேல் சிறவசரின் வருகையும் புறக்கணிக்கப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சௌரி சௌராவோட ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டோம். ஏன்னா 22 பேரை கொண்டு வாங்க, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் ஒத்துழையாமை இயக்கம்னு வரும்போது தலைமையேற்றது ராஜாஜி, பெரியார். அதை தொடர்ந்து தான் கள்ளுக்கடை மறியல் இருந்துச்சு. சரியா? அடுத்து சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினரிடையே போட்டி. சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 1923 ஜனவரி 1 தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணுவார், காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை சௌரி சௌரா சம்பவத்தின் தொடர்ந்து நிறுத்திடுவார்.
நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளேயே 2 கோஷ்டி பிரியும். ப்ரோ சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ். மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவர்னு சொல்லி. மாற்றத்தை விரும்பியோர் என்ன பண்ணுவாங்கன்னா, சித்தரஞ்சதாஸ், சிஆர் தாஸ், மோதிலால் நேரு தலைமையில் சுயராஜ்ய கட்சி ஒன்று ஆரம்பித்து சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு விரும்பியிருப்பாங்க. மாற்றத்தை விரும்பாதவர்கள் காந்தியின் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளான சுதேசி, கதர் இதில் போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி தலைமையில் கஸ்தூரி ரங்கர் ஐயர், எம்ஏ அன்சாரி வந்து பார்த்திங்கன்னா ராஜாடியோடு சேர்ந்து சட்டமன்றத்தை புறக்கணிச்சிருப்பாங்க. ஆனால் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் சுயராஜ்ய கட்சி சென்னை சட்டமன்றத்துக்குள்ளே இடம்பெறும். நீதி கட்சி மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆக்சுவலாக 2 தடவை இவங்க ஜெயிச்சுக்குவாங்க, ஆனால் ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அதை தொடர்ந்து நீதி கட்சி இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சுப்பராயன் அமைச்சரவை வரும். ஸோ தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசன் அவர்கள், எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்று. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஒத்துழையா அமைக்கிறதுக்கு யார் தலைவர், சுயராஜ்ய கட்சிக்கு யார் தலைவர், தமிழ்நாட்டில் கிலாபத் இயக்கத்துக்கு யார் தலைவர், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் கஸ்தூரி ரங்க ஐயர், சீனிவாச ஐயங்கார், வரதராஜலு நாயுடு, விஜயராகவாச்சாரியார், ஏ ரங்கசாமி ஐயங்கார் இவங்கெல்லாம் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து சட்டமன்ற நுழைவை ஆதரித்தனர். இது ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட் பார்த்துங்க. யாராக இருந்தாங்க? சீனிவாசன் மட்டும் இல்லை, சத்தியமூர்த்தி மட்டும் அல்ல, கஸ்தூரி ரங்கர் ஐயர் இருந்திருக்காரு, பி வரதராஜலு நாயுடு இருந்திருக்காரு, விஜயராகவாச்சாரி இருந்திருக்காரு, ரங்கசாமி ஐயங்கார் இருந்திருக்காரு. சரிங்களா? அந்த தேர்தலில் 41 இடங்களில் வெற்றி பெற்று இருந்தாலும் ஆட்சி அமைக்க மாட்டாங்க. சரிங்களா? இவங்க உள்ளே போய் இவங்களோட அதிகபட்சம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த இரட்டை ஆட்சி வந்துச்சு இல்லையா, மாண்டேக சேம்ஸ் போர்டு, அதோட தீமை என்னங்கிறத எடுத்துக்காட்ட முடிஞ்சிச்சே தவிர இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இவங்க ஆட்சி அமைக்கல, எதிர்கட்சியாக தான் உட்காந்துருக்காங்க. சரியா? இவங்களுக்கும் நீதி கட்சிக்கும் ஆகாது. நீதி கட்சியை பயங்கரமான சோதனைக்குள்ளாக்கியவர்கள் இவங்க தான். ஸோ அதை தொடர்ந்து 1923 to 26 வந்து பார்த்தீங்கன்னா பனகலரசர் இருக்காரு. 26ல் மறுபடியும் தேர்தல் வருது. தேர்தலில் சுயராஜ்ய கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுது. ஆனால் அப்பையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இது அமைக்க மாட்டோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் நீதி கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா நீதி கட்சிக்கு போதுமான இடம் இல்லை. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு நீதி கட்சியும் சுயராஜ்ய கட்சியும் ஆதரவு கொடுத்து நீதி கட்சி நிழல் அமைச்சரவையாக சுப்பராயன் தலைமையில் ஒரு அமைச்சரவை அமைக்குது. சரிங்களா? 1930 தேர்தலில் சுயராஜ்ய கட்சி போட்டி போடல, ஏன்னா அதுக்கப்புறம் இறந்துருவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். நீதி கட்சி ஈஸியாக ஜெயிச்சிரும். அதை தொடர்ந்து 37 வரைக்கும் எலெக்ஷன் இருக்கும். 37 எலெக்ஷனில் தான் இவங்க வருவாங்க, காங்கிரஸ் உள்ளே வரும். காங்கிரஸ் உள்ளே வரும்போது நீதி கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரியா? இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைமன் குழு புறக்கணிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அவுட் சோர்ஸ் தகவல்லாம் இருக்குது. நீதி கட்சி சம்மந்தமாக புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு சுயராஜ்ய கட்சின்னு வரும்போது சுயராஜ்ய கட்சி எந்தெந்த எலெக்ஷனில் போட்டி போட்டாங்க, எந்தெந்த எலெக்ஷனில் எவ்வளவு வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது போன இதுலேயும் சொல்லியிருப்பேன். ஆனால் சுயராஜ்ய கட்சி தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சி எப்படிங்கிறது சம்மந்தமாகவே நான் ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன். சரிங்களா? இந்த பாடமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கில் படிக்கும்போது குழப்பம், இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் இதுங்கிற மாதிரி இருக்கும். இவங்க வருஷத்தோட ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் நான் வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து தமிழ்நாட்டில் சிலது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முக்கியமான தகவல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கேன். சரியா? வெங்கடேசன் சார் புக்கு, இன்னும் கூகுள் தகவல்கள், இன்னும் சில புக்கில் இருந்தெல்லாம் சில தகவல்கள் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.